நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிக சுவையான ராகி சேமியா. இதை மிக எளிமையாக செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பை மோட் மொபைல் ஆப், இது நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மிக குறைந்த விலையில் இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது மற்ற மொபைல் ஆப்பை விட இதில் வந்து ரொம்ப குறைவான விலையாகவே இருக்குது. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. முதல்ல ராகி சேமியாவை ஒரு பாத்திரத்தில் தட்டி அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு உடனே அதை நான் இது வந்து சீன்சட்டியில் வச்சு மூடி வைக்கிறேன், இட்லி தட்டு வச்சு. நீங்கள் இட்லி குட்டுவத்திலேயே இதை என்ன பண்ணணுன்னா, அதை உடனே அந்த தண்ணியிலேருந்து எடுத்து அதில் வச்சு கொஞ்சம் வேக விடணும். வேக விட்டோன்னே அது கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இந்த மாதிரி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா அது வெந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பார்க்கும்போதே அது தெரியும், அது வெந்திருக்குது. அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்துல நாம் ஒரு வாணலியை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய பல்லாரி எடுத்து அதை நான் பொடியாக கட் பண்ணி அதில் இப்போ சேர்த்துருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக வசக்கணும். அதை வதங்கின உடனே அது கொஞ்சம் வதங்கி முடித்த உடனே அது கூடால 2 வத்தல், நம்ம உரைப்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை நம்ம போட்டுக்கணும், உரைப்புக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த உடனே அதில் வந்து சிறிதளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு சின்ன கிளாஸ்க்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்தாலே போதும். ஏன்னா ராகி சேமியா வந்து ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா வந்து குழஞ்சி போயிடும். அதனால் அதில் வந்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அது கொதிக்கும் போதே நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருக்க ராகி சேமியாவை எடுத்து சேர்த்து அதை வந்து நம்ம லைட்டாக உதிரியாக எடுத்து அப்படி போடணும். அதில் அது பார்க்கறதுக்கே அப்படி உதிரியாக வரணும். இந்த மாதிரி தான் அழகாக உதிரியாக இருக்கும். நீங்கள் இப்படி உதிரியாக இருக்கணும். நம்ம மற்ற நார்மல் சேமியா செய்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப தண்ணி கொஞ்சம் கூடாயிட்டுனா கூட அது வந்து குளுன்னு ஆயிரும், சாப்பிட நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறமா இதை எப்படி நல்லா கிண்டி விட்டுக்கிடணும். அந்த சேமியாவும் அது வந்து தண்ணி கொஞ்சம் வரல்றது வரைக்கும் அதாவது சேமியா வந்து உதிரியாக ஆகும். நம்ம இப்படி வைக்கும்போது அதை அப்படி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிடணும். கிண்டி விட்டுக்கிட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், ராகி சேமியா செய்து முடிச்சாச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.